எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் சிந்து. இது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த vlog. பசங்களுக்கு வந்து லீவ், அதாவது பொங்கல் ஹாலிடேஸ் வந்து 10 days விட்டுருக்காங்க. 2 பேருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து 4 o'clock எழுந்து ரிலாக்ஸ்டாக வந்து எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். லீவ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஹரிபரி இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக வந்து செய்யலாம். ஸோ காலையில் எழுந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து மெடிடேஷன் செஞ்சுட்டு அப்புறமா வந்து குக்கிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, அதாவது டைம் லிமிட் எல்லாம் கிடையாது, நம்ம செய்கிற டைம் தான் டிஃபன் அப்படின்றதால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கூலாக வந்து நான் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வெளியில் வந்து விளக்கேற்றியாச்சு. இப்போ உள்ளே போய் உள்ளேயும் வந்து நான் விளக்கேற்றிட்டு அப்புறமா மெடிடேஷன் பண்ண போகிறேன். நம்ம அன்புடன் சிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சிந்து. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் டே டு டே, அதாவது என்னுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைலை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து யூடியூப்புக்கான ஃபேண்டஸியான விஷயங்கள் எதுவுமே சேர்த்துருக்கப்படாது. ஸோ என்னுடைய டெய்லி ரொட்டீனோடு சேர்ந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான ஹெல்தி லிவிங்கை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் இருக்கும். ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ், அதாவது ஒரு மதர் ஆன பிறகு நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாட்ஸை வந்து கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்னுடைய தாட்ஸ் அண்ட் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். ஸோ நான் மெடிடேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து குக்கிங்க்காக வந்துட்டேன். குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் கடவுளை வந்து நல்லா மனமுருக ப்ரே பண்ணிவிட்டு இன்றைக்கி சமைக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே அமிர்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு நான் வந்து பால் காய்ச்சுறேன். இந்த வீடியோவில் என்னுடைய மார்னிங் ரொட்டீனை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லீவாக இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் முன்னாடியே எழுந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு பூஜை வேலை மெடிடேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி மெனு வந்து மசால் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சிடுறேன் ஃபஸ்ட்லேயே. இன்னும் யாரும் எழுந்துக்கல, அதனால் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி வேக வச்சுட்டேன். பசங்க 2 பேருமே வீட்டில் இருக்கிறதால நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இனிமேல் சாம்பாரே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு போட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மசால் தோசை காரம் செஞ்சுட்டு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னியும் வந்து அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணி டம்ளரில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் வச்சிட்டேன் அப்படின்னா எல்லோரும் எழுந்து வந்ததும் வந்து குடிச்சிடுவாங்க. கவுண்டர் டாப் மேலே எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக காலியாக இருந்ததுனாலே நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் சமைக்க முடியும். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும் குக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நேற்று வாஷ் பண்ண அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். மசால் தோசை ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ஏன் ஹோட்டலை விடவும் வந்து நம்ம செய்கிறது வந்து சூப்பர் டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து டக்குன்னு எல்லா ஐட்டம்ஸையும் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் வந்ததுமே வந்து அவங்கவுங்களுக்கு வந்து மசால் தோசை சூடாக வந்து போட்டு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான டிஷ். பசங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிஞ்சதுமே கவுண்டர் டாப் காலியாக இருந்தாலே ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ அடுத்தது குக்கிங்க்கு தேவையான ஆனியன், இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு தோல் சீவுறது, கட் பண்ணுறது இதெல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு ஒன்றா வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனியன் வந்து உருளைக்கிழங்குக்கு, அதாவது மசாலாவுக்கும் தனியாகவும் காரம் சட்னி செய்கிறதுக்காக அதுக்கும் 2த்துக்கும் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த காரம் சட்னிக்கு மிளகாய் வந்து ஊற வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி இருந்தால் ஊற வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்கிட்ட இல்லைன்றதால நார்மல் சில்லியே கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சட்னி செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லெமன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு மசால் தோசைக்கு காரம் செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சீரகம் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த காரத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். நார்மல் மிளகாய் இருந்ததுன்னா பார்த்து கரெக்டாக போடுங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டால் காரமாயிடும். பூண்டு ஒரு 4-5 பல் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம்.
இது கொஞ்சம் வதங்கினதும் ஆனியன் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சமைக்கிறப்பவே ஒரே பேனில் எல்லா வேலையும், அதாவது ஒரே வானொலி வச்சு அதுலேயே எல்லாம் வதக்குறது எல்லாமே செஞ்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணோன்னா அதுலேயே எல்லாம் அரைக்கிற வேலையும் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2-3 செய்கிறப்ப கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரம் கம்மியாகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எள் சேர்த்தேன். எள் சேர்த்துட்டு வதக்குனா போதும், அந்த சூடுலேயே வந்து எள் வந்து ஃப்ரை ஆகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள் ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அது ஆறுறதுக்குள்ளே பொட்டேட்டோவை வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ராகவ் லீவுன்றதால எப்போவுமே வந்து கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டான்னா கொஞ்சம் எனக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ பொட்டேட்டோவை நான் தான் மேஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் எல்லாம் வந்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அந்த பேன்லேயே வந்து அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு போட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆறுனதும் அதோட மிளகாவை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா காரம் ரெடி ஆகிடும். ஆனியன்ஸ் ஆறுறதுக்குள்ளே அடுத்ததாக உருளைக்கிழங்கு, அதாவது மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு உருளைக்கிழங்குற மசாலா பண்ணுறதுக்காக அதே பேனில் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆனதும் ஆனியன் சேர்த்து வதக்கணும். நடுவில் ராகவ் வந்து நான் தான் செய்வேன்னு கரண்டி பிடிங்கி செய்வான். நான் என்ன செய்கிறனோ அதை வந்து வாங்கி செய்யணுன்னு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமில். ஸோ குக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரான். பசங்களும் வந்து, அதாவது கேர்ள்ஸ் மட்டும்தான் செய்யணும், பையன்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு இல்லாமல் பசங்களுக்கும் குக்கிங்கில் எல்லா வித்தைகளையும் வந்து கற்றுக் கொடுத்துடணும். அப்போ தான் எப்போவுமே அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வந்து செய்ய முடியும். அடுத்தவங்களையும் வந்து வீட்டில் யாராவது லேடிஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான். நான் வந்து அப்படியே சேர்த்துருவேன்னு தெரியாது, எடிட் பண்ணிவிடுவேன்ன்ற தைரியத்தில் ஏதேதோ ஒரு வாழ்த்தனம் பண்ணிகிட்ருப்பான் கேமரா முன்னாடி வந்து. இப்போ வீடியோ பார்த்தா தான் வந்து திட்டுவான், என்ன அப்படியே சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணேன். அடுத்து சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் சால்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வாசனை போனதும், பச்சை வாசனை போனதும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோவையும் சேர்த்து வதக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில்லை, மஞ்சள் தூள் மட்டும் போதும். மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். காரம் வேறு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதால இதில் வந்து மிளகாய் தூள் வந்து போடாமல் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். குளிராகவும் நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னால் கூட வந்து கேட்கல, ஒரு வழியாக அப்புறம் விட்டுட்டு போனால். அடுத்ததாக நான் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் அதாவது திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா தோசையில் வச்சோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்குறப்போ பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சால்ட் மட்டும் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்றப்போ சூப்பரான ஃப்ளேவரில், சூப்பரான டேஸ்ட்டில் வந்து மசாலா தோசை வந்து நல்லா வரும். அடுத்து காரம் அரைக்கலாம் அப்படின்னு ஊற வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்து அரைச்சேன். நான் சேர்த்துருக்கிற மிளகாய் வந்து ஒரு 7-8 மிளகாய் போட்டேன். நிறையவே காரம் வந்து நான் ரெடி பண்ணேன். ஏன்னா பசங்க வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில் காரம். ஸோ அடுத்த கூட வந்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இருக்கும் அப்படின்றதால வந்து நான் செஞ்சேன். ஆனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சி. ஸோ அந்த மிளகாய் சேர்த்துட்டு அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு லெமன் ஒரு மூடி வந்து பிழிஞ்சு விட்டுலாம். இதில் வந்து தக்காளி சேர்க்கலை, அதனால் வந்து லெமன் வந்து 1/2 மூடி வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு சேர்த்து அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் ரெடி ஆகிடும். பசங்களுடைய ஃபேவரட் தோசை இது. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. காரம் ரெடி ஆகிடுச்சி. இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதே மிக்சர் ஜாரில் அடுத்து வந்து சட்னி அரைக்க போகிறேன். நான் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை அப்படியே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி.
சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சட்னி, காரம், உருளைக்கிழங்கு மசாலா ப்ளஸ் பட்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. தோசை ஊற்ற வேண்டியது தான். அடுத்து பட்டர் இந்த மாதிரி க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தோசைக்கு ஒரு க்யூப் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். ஸோ அதனால் முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சில பாத்திரத்துலேயே ரிப்பீட்டடாக சமைச்சதால் பாத்திரமும் கம்மியாக தான் இருந்தது. அதுவும் வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்றுறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்மளுடைய பொட்லி, கிளாத் பொட்லி யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு அடுத்ததாக தோசை நல்லா நைஸாக ஊற்றணும். இது திருப்பியெல்லாம் போட போகிறதில்ல. ஸோ நைஸாக ஊற்றணும் அப்படின்னா தோசை நல்லா வரும். தோசை ஊற்றி முடித்ததும் அதில் சென்டராக காரம் வச்சுட்டு அது மேலே பட்டரையும் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா காரமும் பட்டரும் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கடுத்து ஆயில் விடலாம். நான் ஃபஸ்ட்லேயே ஆயில் விட்டேன். அடுத்தடுத்து தோசை செய்கிறப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து ஆயில் விட்டேன். இவ்வளோ ஆயில், இவ்வளோ பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் மசால் தோசைக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது சாப்பிட்றப்போ அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு தான் ஆகணும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம மசாலா வேணும்னா சென்டர்லேயும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஆஃப் தோசையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசையை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். பசங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி ஆஃப் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பைட்லேயும் நம்மளுக்கு மசாலா வரும். அதோட சட்னியே தேவையில்லை. சொல்லப்போனால் வெறும் மசாலா தோசை அப்படியே சாப்பிட்லாம். இந்த மசால் தோசை 2 சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். லக்ஷ்னாவுக்கு ஒரு தடவை காரம் மட்டும் போட்டு ஒரு தோசையும் பொட்டேட்டோ அது மசாலாவை சேர்த்து ஒரு தோசையும் கொடுத்தேன். அவளுக்கு இந்த மாதிரி காரம் தோசைன்னா ப்ளெயினாகவே வெறும் காரம் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பா. ஸோ அவளுக்காக மட்டும்தான் காரம் மட்டும் போட்டு ஒரு தோசை கொடுத்தேன். நாங்கள் எல்லாமே மசால் தோசை சாப்பிட்டோம். 2 சாப்பிட்டாலே ரொம்பவே ஹெவியாகிடும். ஒரு தோசை சாப்பிட்டாலே நார்மலாக ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ ராகவ் ரெடியாகி உட்காந்துருக்கான். அவனுக்காக கார சட்னியும் கொஞ்சம் வைங்கம்மா, காரம் வைங்க அப்படின்னு சொன்னதால் வச்சேன். வெறும் தேங்காய் சட்னி மட்டுமே போதும். சட்னியே இல்லாமலே தோசை நல்லா தான் இருக்குது. எடுத்ததே காரத்தில் தொட்டுட்டு வாயில் வச்சோடனே கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அடுத்து வெறும் தோசை சட்னியோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இனிமேல் எனக்கு பர்த்டேஸு எல்லாம் என்னோடய ஸ்பெஷல் டேஸ்லலாம் மசால் தோசை தான் காலையில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சட்னிஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த தோசையை செய்யலாம். நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட இது சாப்பிட்றப்போ நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுலேயே ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கும் அப்படி தானே? அவங்க சாப்பிட்றப்போ ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ராகவ். வீட்டில் அம்மா சமைச்சு தர ஃபுட்டை பசங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டபுள் சந்தோஷம்தான். நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய சமையலை கண்டிப்பாக பாராட்டுங்க. இந்த ஸ்பாஞ்ச் தோசை யாருக்கு அப்படின்னா சிட்டிக்காக செஞ்சிட்ருக்கேன். சிட்டிக்கும் பட்டர் போட்டு செஞ்சால் நல்லது அப்படின்றதால பட்டர் இப்போ எப்படியும் யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சிட்ருக்கிறதால சிட்டிக்கும் பட்டர் யூஸ் பண்ணியே ஸ்பாஞ்ச் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். வீட்டில் எப்போவுமே ஃபஸ்ட் ஆளாக சிட்டிக்கு தான் காலையில் கொடுப்பாங்க. இட்லி வச்சுடுவோம். இன்றைக்கி தோசை அப்படின்றதால மசால் தோசை காரெல்லாம் இல்லாமல் சிட்டிக்கு மட்டும் ஸ்பாஞ்ச் தோசை அது கொடுத்தோம் அப்படின்னா சிட்டி எப்போவுமே தட்டில் வச்சாலும் அது எடுத்து வச்சு தரையில் வச்சுட்டு தான் சாப்பிடும். ஸோ சிட்டிக்கு தோசை சுட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து லக்ஷ்னாவும் ரெடியாகி வந்துட்டான். அவளுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். லக்ஷ்னாவுக்கு சொன்ன மாதிரி காரம் தோசை ரொம்ப பிடிக்கும்.
பசங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து ப்ராப்பராக எப்படி தோசை செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பட்டர் வந்து கொஞ்சம் உருக ஆரம்பித்த உடனே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆயில் விட்டோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா செவந்து வரும். நம்மளுக்கு இப்படி பார்த்தாலே வந்து தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ்ஷாக ஆகும். அந்த மாதிரி ப்ரௌனிஷ்ஷாக ஆகிறப்போ நம்ம வந்து மசாலா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான மசால் தோசை வரும். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. சிட்டி பாருங்கள், சொன்ன மாதிரி எடுத்து வச்சு கீழே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் பொறுமையாக எடுத்து கீழே வச்சு அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவான். பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் ஹெவி ஆகிட்டதால் லஞ்சு வந்து சிம்பிளாக சாப்பிட்லாம், கர்ட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி சமையல் வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் செஞ்ச அந்த மசாலாவே கொஞ்சம் மிச்சம் இருந்ததால் நைட்டுக்கும் வந்து ஆளுக்கு ஒரு மசாலா தோசை வர்ற அளவுக்கு இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.